இந்தியா பலவிதமான ஈரானுக்கு எதிரான செயல்பாடுகளில் ஈடுபட்டதாகத்தான் ஆரம்ப தகவல்கள் கூறியிருக்கின்றன. இப்போ நான் கடைசியாக பார்த்த செய்திகளில் ஒன்று வந்து ஈரானுடைய வெளிவிவகாரத்துறையைச் சேர்ந்த ஒரு உத்தியோகத்தர் கூறியிருக்கின்ற இந்த அனர்த்தம் இடம்பெற்ற பிறகு இந்தியா இன்னும் எங்களை கான்டாக்ட் பண்ண இல்லைன்னு சொல்லிட்டு, இப்போ இந்தியாவுக்கு தான் வந்திருக்கிறார்கள், வர்ற வழியில் இது இடம்பெற்று விட்டது. அதுக்கு பிறகு அது தொடர்பு இந்தியா எங்களை இன்னும் தொடர்பு கொள்ள இல்லைன்னு, அதுவும் ஒரு பலவீனமான செயல்பாடாக பார்க்கப்படணும். அதுக்கு பிறப்பாக மோடி வந்து வெளித்தோற்றம் என்ற அடிப்படையில் இன்னும் அமெரிக்காவுடனும் இஸ்ரேலுடன் இருக்கிற மாதிரி தான் தெரியுதே ஒழிய ஈரான் சார்பாக எதுவும் செய்ததாக எங்களுக்கு தெரியல. அதுவும் வந்து ஒரு முரண்பாடான விடயமாக பார்க்கப்பட வேண்டும் என்று சொன்னால், இந்தியாவும் ஈரானும் இந்த பிரிக்ஸ் என்கின்ற நிறுவனத்தில் முக்கியமான உறுப்பினர்கள், ஒரிஜினல் மெம்பர்ஸ். அவர்கள் எல்லாம் சேர்ந்து தான் அந்த இயக்கத்தை தோற்றுவித்தார்கள். அப்படி பார்க்கின்ற போது இந்தியா அமெரிக்காவுக்கு சமமாக ஈரானுக்கும் ஒரு நட்பு நாடு என்று தான் பார்க்க வேண்டியிருக்கின்றது. ஆனால் இதுவரை இப்போ இந்த யுத்தம் தொடங்கி ஒரு காலத்தில் ஈரானுக்கு எதிராக பெருசாக எதுவும் செய்ததாக தெரியவில்லை. அது வந்து இந்தியாவுடைய உள்ளூர் அரசியல் என்று பார்க்கலாம். பிராந்திய ரீதியாகவும் இப்போ அந்த காலத்தில் இந்திய தென்னாசியாவுடைய வல்லரசு இந்தியா என்று தான் கூறப்பட்டது. இப்போ இலங்கையில் அவர்கள் 80ஆம் ஆண்டுகளில் 90ஆம் ஆண்டுகள் தலையிட்டதற்கான முக்கிய காரணம் சொன்னால், நாங்கள் பிராந்திய ரீதியான வல்லரசு, இந்த பிராந்தியத்தில் என்ன இடம்பெறுகின்றது என்பதை நாங்கள் தான் கட்டுப்படுத்தோம், வேறு யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த அடிப்படையில் தான் இலங்கையில் அவர்கள் தலையிட்டு இருந்தார்கள். இப்போ அந்த கான்செப்டும் கூட கொஞ்சம் பலவீனம் அடைந்ததாக தெரிகின்றது. என்று சொன்னால், இப்போ தென்னாசிய பிராந்தியத்தில் இந்து சமுத்திரத்தில் பெரிய ஒரு இராணுவ தாக்குதல் இடம்பெற்றிருக்கின்றது, இந்தியாவுக்கு தெரியாமல் என்று சொல்லப்படுகின்றது. அப்போ அதே இந்தியாவுடைய இராணுவத்தினுடையும் பலவீனத்தை வெளிப்படுத்துகின்றது. இப்போ நான் கடைசியாக பார்த்த செய்திகளில் ஒன்று வந்து இந்திய பழைய இராணுவ அதிகாரி சொல்லியிருக்கின்றார், இது எங்களுடைய பிராந்தியம் என்றபடியாக இதனுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துகின்றது எங்களுடைய பொறுப்பாக இருந்திருக்க வேண்டும். இப்போ அதை நீங்கள் சரியாக எடுத்து பார்த்தீங்கன்னா அது இந்தியாவுடைய இன்னொரு பலவீனத்தை வெளிக்காட்டுகின்றது என்று சொல்லலாம். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது இந்தியா பரதூரமான ஒரு நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கின்றது, உள்ளூர் ரீதியாகவும் சர்வதேச ரீதியாகவும் சொல்லலாம். இப்போ அதை நீங்கள் வாஷிங்டன் டிசியிலிருந்து பார்ப்பீங்களான்னு சொன்னால் இந்த அழுத்தம் அதிகரிப்பதற்கான சாத்தியம் இருக்கும்னு சொன்னால், டொனால்ட் ட்ரம்ப் வந்து அவருக்கு ஆதரவளிக்காத எல்லா நாடுகளுக்கு எதிராக பாரதூரமான செயல்பாட்டில் ஈடுபடுவதற்கான சாத்தியம் தான் இருக்கும். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐரோப்பாவில் எனக்கு தெரிந்து ஒரே ஒரு பிரதானமான நாடு தான் இதனை கண்டித்திருக்கிறார்கள், ஸ்பெயின். இப்போ அதற்கு எதிராக உடனடியாக அவர் நடவடிக்கைகளை அறிவித்திருந்தார். நாங்கள் வர்த்தகத்தை நிப்பாட்ட போகிறோம், நாங்கள் விரும்பினா நாங்கள் உங்களோட தளத்தை பாதிப்போம், அது பயன்படுத்துவோம், அதை நீங்கள் ஒன்றும் செய்ய முடியும் என்ற விதமான செயல்பாடு. அதே விதமான அணுகுமுறை தான் இந்தியாவுக்கும் இருக்கும். இப்போ இந்த